ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா வெந்தய இட்லி, வெந்தய தோசை அண்ட் கார சட்னி. இந்த இட்லி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுங்க எவ்வளோ ஒரு சாஃப்டாக நல்லா புசு புசுன்னு இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இதோட தோசையும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த இட்லிக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக கார சட்னி. இந்த கார சட்னி பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். செய்முறை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இட்லிக்கு தேவையான மாவு ரெடி பண்ணாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 3 கப் அளவுக்கு இட்லி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 2-3 டைம் அலசிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அரிசியை நல்லா 3 டைம் தண்ணியில் கழுவிட்டு நல்ல தண்ணி மாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அரிசி நல்லா ஊறட்டுங்க. வெந்தயமும் ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் டேபிள் ஸ்பூன் தாங்க எடுத்திருக்கேன். நான் எடுத்திருந்த 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்க்கணுங்க. மொத்தம் 3 கப் அரிசிக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெந்தயத்தையுமே நல்லா ஒரு 3 டைம் தண்ணியில் அலசிட்டு நல்ல தண்ணி மாற்றி வச்சுருக்கேன். நம்ம அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த ஊற வச்ச தண்ணி யூஸ் பண்ணி தாங்க அரைக்க போகிறோம். அதனால் டேப் வாட்டர் யூஸ் பண்ணாமல் நல்ல தண்ணியை மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ 4 மணி நேரம் போல் நல்லா ஊறட்டுங்க. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. வெந்தயம் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த வெந்தயம் நல்லா ஊறினாதாங்க நல்லா மாவு காணும், இட்லியும் நல்லா சாஃப்டாக வரும். குறைஞ்சது 4 மணி நேரம், அதிகபட்சம் நீங்கள் 8-10 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெந்தயத்தை இந்த தண்ணியோடையே சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் அரிசி அரைச்சிக்கலாம். நான் கம்மியாக இருக்கனால மிக்சியில் தாங்க அரைக்க போகிறேன். நம்ம ஊற வச்ச அந்த வெந்தயத்தை அந்த தண்ணியோடையே சேர்த்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டேன். இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைக்க போகிறேன். இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 பேட்சாக சேர்த்து அரைச்சோன்னா நம்ம உளுந்து அரைக்கும் போது எந்த அளவுக்கு நல்லா உபரியாகி வருதோ அந்த மாதிரி வருங்க. இப்போ அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச அந்த 1 கப் தண்ணியில் கொஞ்சம் சேர்த்துட்டு திரும்ப அரைச்சிக்கிறேன். இப்போ திரும்ப தண்ணி சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள், மாவு எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி வரணுங்க. வெந்தயம் நல்லா ஊறினா மட்டும்தான் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும். திரும்பவும் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ மீதி இருக்க மொத்த தண்ணியும் சேர்த்துட்டு ஒன்றா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா அரைப்பட்டுருச்சுங்க. மாவு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆகணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. அடுத்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை அரைச்சிக்கலாம். நான் மிக்சியில் அரைக்கிறனால ஃபஸ்ட்டு வெந்தயத்தை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கிறேங்க. இதுவே நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் வெந்தயம் நல்லா அரைஞ்ச பிறகு அதோடைய அரிசியை சேர்த்து அரைச்சிக்கலாம். ஊற வச்சதில் பாதி அரிசி மட்டும் சேர்த்து அரைச்சிட்டு வந்திருக்கீங்க. பாருங்கள், இந்த மாதிரி எப்பயும் இட்லிக்கு அரைப்போம் இல்லைங்களா, அதே பதத்தில் அரைச்சி இந்த வெந்தய மாவோடையே சேர்த்துடலாம். மீதி இருக்க அரிசியும் இதே மாதிரி அரைச்சி இந்த மாவோடையே சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லா மாவையும் அரைச்சாச்சு. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கை வச்சு இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டால் தான் அந்த மாவு நல்லா புளிச்சு வருங்க. அதனால் கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணாமல் கை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நம்ம உளுந்து மாவாக இருந்தால் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 6-8 மணி நேரத்தில் புளிச்சிடும். ஆனால் இது வெந்தய மாவுங்கிறனால கிளைமேட் பொறுத்து 8-10 மணி நேரம் கூட ஆகுங்க. ரொம்ப சில்னஸ் இருந்துச்சுன்னா 12 மணி நேரம் கூட தேவைப்படும். இப்போ இதை மூடி வச்சுட்டு நல்லா புளிக்க வச்சுக்கலாம். நான் நைட்டு அரைச்சி வச்சேன். இப்போ காலையில் பார்த்திங்கன்னா மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி வரணும். மாவு இந்த மாதிரி நல்லா புளிச்சு பொங்கி வந்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவு ரொம்ப கட்டியாக இருக்கனால நம்ம இதை அப்படியே யூஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் டைலூட் பண்ணணும். நான் இதில் கொஞ்சம் மாவு மட்டும் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். தேவையான மாவு மட்டும் எடுத்துகிட்டு மீதி மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட தண்ணி சேர்த்துட்டு இதை கரைச்சிக்கலாம். நம்ம ரெகுலர் இட்லி மாவை விட இது கொஞ்சம் லூஸாக இருக்கணுங்க. நான் கரைச்ச பிறகு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். நம்ம தோசை மாவெல்லாம் கரைப்போம் இல்லைங்களா, அந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி உள்ளே வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண இட்லி பேட்டர் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தில் ஃபைபர் அதிகமாக இருக்கனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம டேரெக்டாக அதை எடுத்துக்க முடியாது. அந்தளவுக்கு யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ஃபுட்டோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது எல்லாருமே சாப்பிடுவாங்க. இப்போ 8 நிமிஷம் போல் நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், இட்லி சூப்பராக நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடுங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இட்லி எவ்வளோ ஒரு ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. செம்ம சாஃப்டாக இருக்குங்க. உளுந்து இட்லியை விட இந்த இட்லி வெறுமனே சாப்பிட்றதுக்கே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம கார சட்னி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் பேனில் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 15 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேங்க. இந்த மிளகாயை ஃபஸ்ட்டு நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா முருகல் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நான் மிக்சர் ஜாரில் மாற்றி வச்சுக்கிறேன். இது இருக்கட்டும்ங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்க 2 பெரிய வெங்காயத்தை சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை மீதி இருக்க இதே எண்ணெயில் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதுங்க. வெங்காயத்தில் அந்த எண்ணெய் கோட்டானா போதுங்க. ரொம்ப வதங்கலாம் கூடாதுங்க. சேர்த்து ஒரு 10-15 செகண்ட் தான்.
அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதும் நல்லா பழமாக இருக்க 5 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அந்த தக்காளியும் 1 2 தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைனலாக கட் பண்ண கிடையாது. ஒரு தக்காளியை 4 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை ஜஸ்ட் மிக்ஸ் மட்டும் பண்ணி விடுங்க. அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே மிக்ஸ் ஆனால் போதும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், கலந்து விட்டுட்டேன். இப்போ வந்துட்டு இதை மூடி வச்சிடலாங்க. அடுப்போட ஃப்ளேமும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வைக்கக்கூடாது. சிம் டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 3 நிமிஷம் மட்டும் இதை வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த தக்காளியோட தோல் மட்டும் தனியாக வரும். இந்த அளவுக்கு வந்தால் போதும். தக்காளி ரொம்ப வதங்கக்கூடாது. அது லைட்டாக வெந்திருந்தால் போதுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது அந்த பல்ப்பு தனியாக தோல் தனியாக வரணும். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த அந்த மிளகாய் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சிருக்க அந்த வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. நம்ம வதக்கும் போதே உப்பும் சேர்த்துட்டோம். அதனால எதுவுமே சேர்க்க வேண்டாம். தண்ணி கூட சேர்க்க வேண்டாங்க. எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். பேனில் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. கார சட்னிங்கன்னா நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இது கூட கருவேப்பிலை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னி இதோட சேர்த்துடலாங்க. சட்னியை சேர்த்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். அவ்வளவுதாங்க, கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா வெந்தய தோசைக்கு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண மாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இப்போ எப்பயும் போல் தோசை ஊற்றிக்கலாம். இந்த தோசை பார்த்திங்கன்னா ரொம்ப சன்னமாக வராதுங்க, கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும். இந்த தோசை மாவை கல்லில் சேர்த்ததும் பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே பபிள்ஸ் வந்து ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாங்க. 1 நிமிஷம் போல் ஆவியில் வேகட்டும். அவ்வளோதாங்க. இப்போ இதை திருப்பி விட்டுட்டு எடுத்துக்கலாம். செம்ம சாஃப்டாக இருக்குங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த வெந்தயத்தோட ஃப்ளேவர் தெரியுங்க. அதனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த வெந்தய இட்லி, வெந்தய தோசை அந்த கார சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.